Hello everyone. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பார்க்க போறோம். இங்கிலீஷ் பேசும்போது சில பேருக்கு ஈஸியா கேள்வி கேட்க வரும். ஆனா டக்குன்னு பதில் சொல்ல வராது. சில பேர் யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவாங்க. ஆனா எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு தெரியாது. அதனால நம்ம இன்னைக்கு கேள்வி எப்படி கேட்கணும், இந்த மாதிரி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் பதிலும் சேர்த்தே படிச்சுக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன பதில்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், எப்போவுமே நம்ம யார்கிட்டயாவது புதுசாக பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முக்கியமாக வெதர் பற்றி தான் பேசுவோம். வெயில் எப்படி இருக்குது, குளிர் எப்படி இருக்குது, மழை பெய்யுதா, மழை இப்படி பெய்யுது பாருங்கள், இப்படி எல்லாம் நம்ம முக்கியமாக வெதர் பற்றி நிறைய பேசுவோம். ஸோ இப்போ வெதர் பற்றி ஒரு கொஷின் கேட்டால் எப்படி கொஷின் கேட்கணும், எப்படி ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஸ் த வெதர் கோல்ட் டுடே, இஸ் த வெதர் கோல்ட் டுடே அப்படின்னா இன்னைக்கு எப்படி காலநிலை இருக்கு, ரொம்ப குளிருதா, ஏன்னா இப்போ டிசம்பர் மாசத்துல இருக்கும். ஸோ குளிர் அடிக்குதா, உங்களுக்கு உங்க ஊர்ல எப்படி இருக்கு, இது ரொம்ப குளிரா இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு தான் இஸ் த வெதர் கோல்ட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அதுக்கு பதில் என்ன சொல்லலாம், ரொம்பலாம் ஒன்றும் குளிரா இல்லை, ரொம்ப இங்கே சூடாக தான் இருக்குது, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஏன்னா நிஜமாவே இப்போ சூடாக தான் இருக்குது, ரொம்ப குளிரில், ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நோ இட்ஸ் வார்ம், நோ இட்ஸ் வார்ம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் வார்ம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, நோ இட்ஸ் வார்ம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்யுதா, இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கா உங்கள் ஊரில் அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் ரெய்னிங் நவ் அப்படின்னு கேட்கலாம். இஸ் இட் ரெய்னிங் நவ் அப்படின்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறோம். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பதில் மழையெல்லாம் இங்கே இல்லவே இல்லை, ஒரே வெயில் அடிக்குதுங்க, சுள்ளுன்னு வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது அப்படி தானே சொல்லுவோம். ஸோ வெயில் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இட் இஸ் சன்னி அப்படின்னு சொல்லலாம். நோ இட் இஸ் சன்னி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் சன்னி அப்படின்னா வெயிலாக இருக்குது, நோ இட் இஸ் சன்னி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வேற என்ன பதில் சொல்லுவோம், மழை பெய்யல ஆனால் கொஞ்சம் மேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ மேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ இஸ் இட் ரெய்னிங்னு கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம என்ன சொல்லணும், இல்லை மேகமாக இருக்குன்னு சொல்லுவோமா, மழை பெய்யலை மேகமாக இருக்குது. ஸோ நோ இட் இஸ் கிளவுடி, நோ இட் இஸ் கிளவுடி, கிளவுடினா மேகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அடிக்கடி பேசுகிற விஷயம் சாப்பாடை பற்றி. ஸோ நீ வெளியெல்லாம் சாப்பிடுவியா அப்படின்னு நம்ம யார்ட்டையா கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கேட்போம், டூ யூ ஈட் அவுட் அப்படின்னு கேட்கலாம். டூ யூ ஈட் அவுட் அப்படின்னா வெளியெல்லாம் சாப்பிடுவியா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டு விதமாக பதில் சொல்லுவோம். ஒன்று ஆமாம் அடிக்கடி அப்படின்னு சொல்லுவோம், அடிக்கடி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இல்லை சாப்பிட மாட்டேன் எப்பயாவது தான் அப்படி சொல்லுவோம். ஸோ இல்லை இப்போ எப்பயாவது தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எனக்கு வீட்டில் சாப்பாடு தான் பிடிக்கும், நான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லலாம், நாட் மச். ஸோ நாட் மச் அப்படின்னா ரொம்பலாம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வெளியே சாப்பிடாம இருக்க மாட்டோம், எப்பயாவது சாப்பிடுவோம்ல. ஸோ நாட் மச் அப்படின்னா ரொம்ப இல்லை, ரொம்ப வெளியே சாப்பிட மாட்டேன், எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் ஹோம்மேட் ஃபுட், ஐ லைக் ஹோம்மேட் ஃபுட் அப்படின்னு சொல்லிடுறோம். வேற என்ன பதில் சொல்லுவோம், ஆமாம் அடிக்கடி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அடிக்கடி அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டூ யூ ஈட் அவுட் அப்படின்னா எஸ் ஆஃபன் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். எஸ் ஆஃபன்னா ஆமாம் அடிக்கடி சாப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புக் இருக்குது, இது உன்னோட புக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். புக்கோ இல்லை எந்த ஒரு பொருளோ இது உன்னுடையதா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் யுவர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இது உன்னுடையதா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் யுவர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அது புக்காக இருக்கலாம், பென்னாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம அந்த பொருளோட பேர் நமக்கு இங்கிலீஷில் தெரியலன்னா கூட கையில் வச்சுட்டு இஸ் திஸ் யுவர்ஸ் அப்படின்னா இது உன்னுடையதா அப்படின்னு அர்த்தம். இப்போ வெளியே கூட நம்ம வெளி இடத்துல கூட ஏதோ ஒரு பர்ஸோ ஏதோ ஒன்று கீழே கிடக்கு, ஒரு கீ வெளியே இருக்குது, நம்ம அவங்க பக்கத்தில் இருக்கவங்க இது உங்களோடதா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ உங்களோடதா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆமாம் என்னுடையது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் இட் இஸ் மைன், எஸ் இட்ஸ் மைன், ஆமாம் என்னுடையது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இல்லை என்னோடது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ இட்ஸ் நாட் மைன், நோ இட்ஸ் நாட் மைன் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்குறதுக்கு ஐ யூ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வெளியே போகிறதுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நீ இதுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ யூ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லலாம், ஆமாம் பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ எம் ஆல் செட், எஸ் ஐ எம் ஆல் செட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்ட் நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இல்லை இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறதுக்கு ஐ நீட் சம் டைம். அதுக்கு என்ன பதில் சொல்லலாம், ஐ நீட் சம் டைம், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டயாவது நீ கொஞ்சம் இன்னைக்கு பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்போம், இல்லைனா நீ பிஸியாக இருக்கியான்னு கேட்போம். ஸோ இப்போ வந்து நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு கேட்கலாம். இல்லை நீ பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ பிஸி டுடே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு கேட்குறோம். இப்போ அதுக்கு வந்து பதில் என்ன சொல்லுவோம்? இல்லை கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்லலாம்? நோ ஐ ஹாவ் சம் ஒர்க். ஆர் யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னா இல்லை. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். நம்ம பதில் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு தான் முடியும். நமக்கு வந்து அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக சொல்ல தெரியலனா பாதி பேர் எப்படி சொல்லுவாங்க? வெறும் எஸ் நோ, ஆமாம் இல்லை அப்படி ஒரு வார்த்தையில் முடிப்போம். பட் சின்னதாக இருந்தாலும் கரெக்டாக நமக்கு வந்து நல்லா பேசுகிற மாதிரினா இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ ஹாவ் சம் ஒர்க், நோ ஐ ஹாவ் சம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நீ பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்டாலும் இதே பதில் சொல்லலாம். ஆர் யூ பிஸி டுடே அப்படின்னா எஸ் ஐ ஹாவ் ஒர்க், ஆமான்னு சொல்லிடலாம். ஆமாம் எனக்கு வேலை இருக்குது, எஸ் ஐ ஹாவ் ஒர்க் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்க முடியுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க கேன் யூ வெயிட் ஃபார் மீ அப்படி கேட்குறாங்க. ஒரு நாள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியுமா, கேன் யூ வெயிட் ஃபார் மீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ ஸ்டே லாங்கர், இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்க முடியுமா, கேன் யூ ஸ்டே லாங்கர். இந்த ரெண்டு விதமாகவும் கேட்கலாம். கேன் யூ வெயிட் ஃபார் மீ, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கலாம். ஸோ கேன் யூ வெயிட் ஃபார் மீ, எனக்காக வெயிட் பண்ணுறியான்னு கேட்குறத விட அது ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இரு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா கேன் யூ ஸ்டே லாங்கர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கிறியா, கேன் யூ ஸ்டே லாங்கர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க? சரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எஸ் அஃப்கோர்ஸ், எஸ் ஓகே அப்படி சிம்பிளாக எஸ் ஆர் நோவில் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் போக வேண்டியிருக்கு, இல்லை நான் போகணும் அப்படின்னு தான் மோஸ்ட்லி நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு வெயிட் பண்ணுறேன்னு கேட்டால் இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சாரி ஐ ஹாவ் டு கோ, சாரி ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்லிடலாம். எல்லா கேள்விக்கும் வெறும் எஸ் ஆர் நோவே சொல்லாமல் இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா நம்ம இங்கிலீஷ் பேசலாம். ஸோ நம்ம வந்து இப்போ போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி, அவங்க வந்து வெயிட் பண்ணு நம்ம சொல்கிறாங்கல்ல, அதனால் ஐயோ சாரிப்பா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காக சாரி ஐ ஹாவ் டு கோ, சாரி நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஷார்ட் கொஸ்டின்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்து அடிக்கடி அதை சொல்லி பார்த்து பழகிக்கோங்க. இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்த்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் அடிக்கடி அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இல்லை பார்த்துட்டே இருக்கீங்க, எழுதி பார்க்குறீங்க, சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.